வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஎஸ். காமன் மேன் ஆடிஷன் பார்ட் 3 பார்ப்போம் நம்ம. ஓகேவா? ஃபெராஸ் கான் ஒருத்தர் உள்ளே வராரு. வந்த உடனே உங்களுக்கு பிக் பாஸ் போகிறதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் மணி மைண்டட், எனக்கு மணி நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நான் பிக் பாஸுக்கு போகணும். போனால் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டேன்னா கொஞ்சம் எனக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்படி. ஓகே, அப்போ உங்களுடைய டார்கெட் யார்? எலான் மஸ்க் மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம், குறிக்கோள், கொள்கை, கட்டுப்பாடு, நேர்மை அப்படின்னு சொன்னால் டேரக்டாக எலான் மஸ்க் தானே? ஆமாம், நடித்தா ஹீரோ தான், இல்லைன்னா ஜீரோவாகவே இருந்துட்டு போயிடுறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எனக்கே என் மேலே நம்பிக்கை கிடையாது. நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது. அப்போ நான் என்னை புரிஞ்சுக்கணும், நான் பிக் பாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆத்தாடி அங்கங்கெல்லாம் பார்த்தாங்க. சரி, உன்னைய ஹோல்டில் போடுறோம், அப்புறமே முடிவு பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம காமாட்சி அக்கா ஒருத்தர் வந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைகளை வளர்க்குறாங்களாம்மா. அவங்க தனி ராஜ்யமே நடத்திக்கிட்டு சரி நம்ம பிக் பாஸ் ஷோக்குள்ளே போனால் என்னுடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்ல பேச்சாளராக இருக்கீங்களேம்மா, நான் வேணா உங்களுக்கு பட்டிமன்றத்தில் வாய்ப்பு வாங்கி தரேன், எதுக்கு பிக் பாஸுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆரி கேட்க, பட்டிமன்றத்துக்குலாம் போக விருப்பம் இல்லைங்க. அந்த ஒரு ஷோவில் மயக்கி பிடிச்சி பேசிட்டு சரியாக போச்சா, அடுத்து நாளை பின்னே என்னை மறந்துடுவாங்க. இப்போ நான் பிக் பாஸுக்குள்ளே போனேன்னா அது எனக்கு கொஞ்சம் நாள் உதவியாக இருக்கும், எனக்கு வருமானம் வரும்ல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சரிம்மா, நீங்களும் கொஞ்சம் ஹோல்டில் இருங்க, நாங்கள் பேசிட்டு முடிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹோல்டு போட்டாங்க. அப்போ பிக் பாஸுக்கு போகிறதுக்கான காரணம் என்னென்னா பப்ளிசிட்டிக்காகத்தான் போகணுங்கிறத குறிக்கோளாக எல்லாருமே இருக்காங்க. எல்லார் பதிலும் அப்படித்தான் இருக்குது. ஓவரால் பப்ளிசிட்டி ஆனால் போதும், அது மூலமா காசு வரும், செட்டில் ஆகிடலாங்கிறத நினப்பாக இருக்காங்க. என்னை பொறுத்தவரை அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். சரி, அதுக்கு அடுத்து இன்னொருத்த பையன் வெங்கடேசன் அப்படின்னு ஒரு ஆளை உள்ளே கூப்பிட்றாங்க. அவங்க கூடவே சந்திரமதின்னு ஒரு பிள்ளையும் கூப்பிட்றாங்க. வெங்கடேசனும் சந்திரமதியும் 1-to-1 பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே வெங்கடேசன் பாப்பா, ஆமாம் நான் உள்ளே போனேன்னு வச்சுக்கேன், இப்போ நான் 1 கோடி சம்பாரிச்சிட்ருக்கேன், வெளியே வந்தேன்னா ஒரு 4 கோடி 5 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணிப்பேன்ல. பிக் பாஸ் போய் பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறாரு, அவ்வளோதான் அவருடைய நோக்கம். ஆனால் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கே சோறு போடுவேன், நான் நிறைய சம்பாரிச்சேன்னா பிக் பாஸுக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன், வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ண போகிறேன், வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் உதவி பண்ண போகிறேன். அப்போ உங்கள் நோக்கம் உள்ளே ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி உங்கள் பிஸ்னஸுக்கு ஓசியாக விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சந்திரமதிட்டு கேட்கும்போது 35 வயசாகவே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் உள்ளே வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பிக் பாஸுக்கு போகிறது, அதுதான் மெயின் காரணம். எனக்கு தேவை மணியை நான் பிக் பாஸ் சம்பாரிச்சிக்கிறேங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. உடனே வெங்கடேசன் கோவப்பட்டு, ஏமா நீ பிக் பாஸுக்கு போகணும்மா, உங்கள் ஏரியா பேர் மட்டும் சொல்லு, உனக்கு அங்கேயே ஒரு வேலையை ரெடி பண்ணி தரேன், நீ பாட்டுரு, நாங்கள் பார்த்துக்குறோம்மா. நீ என்னையா பார்த்துக்கிறது, எனக்கு வீட்டுக்காரர் கிடையாது, பிள்ளை கிடையாது, அவங்க சம்பாதிச்சு போட மாட்டாங்க. நான் பிக் பாஸ் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நீ இரு செய்வேன்னா என்ன அர்த்தம்? கோபமாக கேட்க கடைசியில் அந்த அம்மா ஹோல்டு போட்டு வெங்கடேசனை தூக்கி செலக்ட் கொடுத்துட்டாங்க. என்னையா ஒருவேளை ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஐ கேட்ச் யுவர் மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பற்றியா? அப்புறம் நம்மால் ராஜசெல்வன் ஒருத்தர் அப்படி உள்ள வந்தவுடனே எல்லாத்தையும் போட்டு வடச்சட்டியில் போட்டு வருன்னு வறுத்துட்டேன். அப்படி கோயம்புத்தூர்காரில் கொஞ்சம் குசும்பத்தான் பேசுவோம் அப்படி. ஆமாம், ஓவியா ஏம்மா நீ பாதியிலே ஓடி போயிட்ட, பட் இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே இருக்கிறவனெல்லாம் மெண்டல் ஆக்கிட்டு நீ வெளியே ஜாலியாக சுற்றின பற்றியா, எனக்கு நீ பிடிச்சிருந்தது அப்படின்னு நசுக்குன்னு சொல்லிவிட்டா. அப்படி அடுத்து ராஜுக்கிட்ட வந்தார். ராஜுக்கு இருக்கிற ப்ளஸ் என்ன, முட்டைக்கண்ணு இருக்கே, இப்படி உருட்டி அம்புட்டு போய் காலி பண்ணி நோகாமல் டைட்டில் தூக்கிட்டு போயிட்டு பற்றியா, நீ எம்பிட்டு பெரிய ஆளாக இருப்ப ராஜு அப்படின்னு. ராஜுக்கு ஐயோ உண்மையாக சொல்லிவிட்டானே, பேசாமல் இருறா அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் கேட்க உடனே ஆறிக்கு போயிட்டேன். அப்படி நம்மால் என்னே நீதி நேர்மன் பேசுறியானே, ஆனால் எபிசோடு டைம் 1 hour மறந்துட்டியே, நீ வாட்டு 1.5 மணி நேரம் பேசுனா மற்றவங்களாம் பேச வேண்டாமா, கம்மியாக பேசு அப்படின்னு சொல்லி நசுக்கு முடிச்சு விட்டு போயிட்டு. அப்படி உடனே மாயா கோவப்பட்டு
எங்களெல்லாம் பற்ற மனுஷனா தெரியலையா, என்னை பற்றி சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, உன்னைய பற்றி என்னத்தை சொல்ல, கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு மிளகா போட்டு நீட்டு கடைசி வரைக்கும் போனாலும் தானே உங்கள்கிட்ட பேசி என்னம்மா பிரோஜனம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தது படிக்காமல் என்னத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு கருவாயா, இந்தா நீ ஹோல்டு போ அப்படின்னு சொல்லி ஹோல்டை போட்டு விரட்டி விட்டாங்க. அதுக்குத்தானே முதலே சொன்னேன், பேசாமல் பிரியா, ரொம்ப பேசினா எடுக்க மாட்டாங்க, ஸ்கிரிப்டில் கரெக்டாக இருக்கிறத பேசுங்க, எங்கே கேட்குறீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நம்மளால் ஜாக்சன் ஒருத்தர் வந்தார், வெள்ளைக்கார தர மாதிரி ஆள் அம்சமாக தான் இருந்தால். அப்படி சொல்லுங்கள், நீங்கள் ஏன் பிக் பாஸுக்குள்ளே போனோம்? ஏங்க, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டரு, நான் கீபோர்டு வாசிப்பேன், என்னமோ பண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் தங்க மெடல் வாங்கியிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு மெடல் வாங்கியிருக்கேன், இந்தியாவுக்கு மெடல் வாங்கியிருப்பேன், எல்லாத்துக்கும் மெடல் வாங்கியிருக்காரான். ஏய், அப்போ உன்னை காமனரில் எடுக்காமல் டேரெக்டாக செலிபிரிட்டியில் எடுத்துருக்கலாம்ல. அவங்க எதுக்கு தேவையில்லாமல் ஒன்று இதில் கொண்டு வந்தாங்கன்னு தான் எனக்கு மனசில் பட்டுச்சு. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒருத்தான கேண்டிடேட்டாக கேட்டால் கிடையாது. ஜிம்னாஸ்டிக்கில் ஏதோ பண்ணியிருக்காரு, சண்டை போடுவார் போலுக்கு, நமக்கு எதுக்கு வம்பு பேசிக்கிட்டு அடிச்சு விட்டாருன்னா ஒரு சிக்கலாகி போகுமா இல்லையா. ஆனால் அவர் பேச்சில் ஒரு சுத்தல் தெரிஞ்சிச்சு. கேட்ட கேள்விக்கிற பதிலே சொல்லலை, சுற்றி 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 சொன்னார். சரி, பிக் பாஸுக்கு இந்த மாதிரி அழுத்த தேவை, கேட்ட கேள்வியை பதில் சொல்லிட்டா பொசுக்குன்னு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, இந்த மாதிரி சுத்த விட்டாத்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, வா உன்னை செலக்ட் பண்ணுறேன், வச்சுக்கோ கார்டை, பத்திரமா வச்சுக்கோயா, இதே மாதிரி உள்ளே போய் சுத்த விடணும் சரியா, இங்கே மண்டை காய வச்ச மாதிரி காய வைக்காத, அவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க, என்னை மாதிரி வெள்ளந்தி பயிலுக்கு பார்த்து அப்படின்னு ராஜு சொல்ல, ஏன் எனக்கெல்லாம் கோவம் வராதா, நானும் கோவப்படுவேன், நானும் சண்டை போடுவேன், என் கூடயா வேண்டாம் நீ உள்ளே போய் சண்டை போடுன்னு சொல்லி அவரை செலக்ட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஏய், கோல்டு மெடலுக்காக செலெக்ஷனா இல்லை உங்கள் ரெக்கமெண்டா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுச்சு. அதுக்கப்புறமே 2 பேர் அபிநயா ஐஸ்வர்யான்னு 2 பெண்கள் வந்தாங்க. வரும்போதே பதட்டத்தோடையே வந்துச்சு அபிநயா. ஐயோ 2 பேர்த்துக்கு கூட கோத்து விட்டாங்க, சிங்கிளாக பேசினாலும் எதையாவது பேசி சமாளிச்சிருக்கலாம், இப்போ 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் உடனே அபிநயா முந்திக்கிச்சு. உமன் சேஃப்டி எடுத்துட்டா தப்பிச்சுக்கலான்னு ஐடியா போட்ட அபிநயா மாட்டிக்கிச்சாங்க. தான் உமன் சேஃப்டி பற்றி பேச போகிறேன், பேசுங்க, நாங்கள் என்ன வேணான்னா சொன்னோம், பேசுமா. உமன் சேஃப்டிக்காக போராட போகிறேன், உமன் சேஃப்டிக்காக பிக் பாஸ் போய் பேச போகிறேன், இங்கேயே பேசு, ஏன் பிக் பாஸுக்கு போகணும், நான் வாய்ப்பு தரேன் பேசுமா அப்படின்னு ஒன்னே. உமன் சேஃப்டி, பப்புக்கு போகிறவங்க ஒரு மாதிரி இப்போ ட்ரெஸ் இல்லை, ஒரு அரைக்குறமாக ட்ரெஸ்ஸு போட்டு போகிறவங்கெல்லாம் உமன் சேஃப்டியை பற்றி பேச வேண்டியதில்லை, உண்மையிலே கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறவங்கள பற்றிலாம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓவியம் உட்காந்துச்சு. ஏன் பப்புக்கு போகிறவங்களாம் அப்போ உமன் சேஃப்டியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படி கேட்டோன்னே, நான் அப்படி சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உமன் சேஃப்டியை பற்றி நான் தெளிவாக பிக் பாஸில் பேசினா தான் நல்லா இருக்குங்கிற ஒரு ஐடியாக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கத்துக்கு இருக்கிற பிள்ளை பார்த்துட்டே இருந்துச்சு. என்னடா அவன் ஓவராக பேசிகிட்டே இருக்கா, உமன் சேஃப்டி இப்படின்னு சொல்லிவிட்டா, இப்போ நம்ம பேசுறதுனா நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு, ஏம்மா உமன் சேஃப்டிலாம் சொல்லாதம்மா, ஆண்கள் கூட தான் இங்கே சேஃப்டி இல்லாமல் சுற்றி திரியிறாங்க, எப்படி ஆண்கள் கூட தான் சேஃப்டி இல்லாமல் சுற்றி திரியிறாங்க, பாவம் அவங்கள யார் காப்பாற்ற, அதனால் என்ன சொல்லு பப்ளிக் சேஃப்டின்னு சொல்லு, அதுதானே நல்லது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிள்ளைக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா பப்ளிக் சேஃப்டி இப்படிங்கிறா, எடுத்த கண்டென்ட் வீணாக போகும் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த பிள்ளை கேட்டு இப்படியாக பேசிக்கிட்டே இருக்குது. ஏய் சும்மா இறுதி, நானே ஏதோ கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கேன், அவள் வேறு காணாமல் பண்ணி விட்றாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்குவோம். சரி சரி சரி, சோஷியல் மீடியாவில் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது, அதை பற்றி பேசுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே, நான் எப்படி வேணால் இருப்பேன், நான் ஃபேக்காக நடிச்சு கூட என் சப்ஸ்கிரைபர்கிட்ட நல்லதே பேசுவேன் அப்படின்னு இந்த பிள்ளை கோவம் வந்துருச்சு. இப்படி உன்னை நம்பி இவ்வளோ அழகாக இருக்க, நீ இப்படிலாம் பண்ணுற, இவ்வளோ நல்லவளாக இருக்க, ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது நீ இவ்வளோ குப்பை மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சால் அவருக்கு ஏமாத்தமாக இருக்காதா அப்படின்னு அபிநயா கேட்க ஐஸ்வர்யா பேச, அபிநயா கேட்க ஐஸ்வர்யா பேசங்கும்போது ஒரே ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் சண்டைக்கு நடுவில் ராஜுவை மறந்துட்டாங்க. ராஜு ஐயோ இங்கே பஞ்சு போட்டானுமே நிப்பாட்டுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டியதெல்லாம் பேசாமல் என்னென்னமோ பேசினது காரணத்தினால, பட் உங்ககிட்ட ஏதோ ஒரு குணம் இருக்கிறதால உங்களை நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பேசிவிட்டார். இந்த கருப்பாக இருக்கிற ஐஸ்வர்யா பிள்ளைக்கு வெள்ளையாத்தான் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸு தான் கருப்பு. மாயாவை பார்க்க, இந்த பிள்ளை மாயாவை பார்க்க, எக்கா என்னை செலக்ட் பண்ணாமல் விட்டாங்க, ஏய் சும்மா இரு செலக்ட் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம், ஹோல்டு 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 அப்படின்ச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை சோனாச்சியா ஏதோ ஒரு பிள்ளை தலைகீழ நடந்துச்சு, அது கூட ஐயோ செலக்ட் பண்ணால் போயிட போகிறாங்க மாயா அப்படின்னுச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு,
ஒருவேளை மாயாவுக்கும் மாயா நடத்துகிற கம்பெனிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இன்னும் எத்தனை பேர் தான் மாயா பேரை சொல்லி வரப்போகிறாங்களோ புரியலை. ஆனால் மறைமுகமாக நீ யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, நான் யாரு கேட்டால் உனக்கு தெரியாது. ஏய் என்னையவே யாருன்னு தெரியல, அதைத்தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சால் லெட்ரு போடுங்க, கமெண்ட்டை போடுங்க. யார் யார் ரெக்கமெண்ட் வர்றாங்கங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கவலையை விடுங்க, நான் சொல்கிறேன்.